இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம். என் ஒய்ஃப் அங்கே இருக்கா. இது ஹாலு, சும்மா குட்டி வீடு தான். தலையும் பாருங்க எங்கே படுத்துட்டு இருக்கான்னு. எல்லாம் எப்படி இருக்கு, இவன் வந்து எப்படி படுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி படுக்கிறது அவளுக்கு பிடிக்காது. ஏன் மறைஞ்சு நிற்கிற? ஐயோ, ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்படி படுத்துட்டானா இந்த டைல்ஸ்க்கு அதுக்கும் முடி பயங்கரமாக கொட்டும். அது அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். சார் சார், டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30. இன்னைக்கு வேலை இல்லை. சார் வந்து கீழே தான் எங்கூடையே தான் இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்து இருக்கிறார். அவரோட வீடு வந்து கீழே இருக்கு, ரூம் இருக்கு. வாடா நினச்சி வா. ஓ வீடு எங்க இருக்குதுன்னு காட்டு. அதுதான் அவங்க வீடு. என்னடா என்ன தெரியுது? திறந்த வாயை கிழிஞ்ச வாயை என்ன வேணா வச்சுக்கலாம். இங்க ஓடான்ட்டு போயிட்டா. போலாமா? ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா NS400 மைலேஜ் டெஸ்ட். அதாவது ஒரு 10-20 கிலோமீட்டர் இல்லாம ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓட்டி தான் அந்த மைலேஜ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து எப்படி பண்ண போறேன்னா, வண்டி ஃபுல்லா அந்த டேங்க் ஃபுல்லா காலி பண்ணி 1 லிட்டர் பெட்ரோல் வச்சு அப்படியே ஓட்டுறாங்களே, அந்த மாதிரி நான் பண்ண போறது இல்லை. ஏன்னா அப்படி பண்ணுனா கண்டிப்பா வந்து அந்த இன்ஜெக்டர், ஃபியூல் இன்ஜெக்டர், அது வந்து அடி வாங்கும் கண்டிப்பா. ஏன்னா மைலேஜ் ரொம்ப பெட்ரோல் கம்மியா இருந்ததுனாவே பெர்ஃபார்மன்ஸே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால நான் என்ன பண்ண பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சிடறேன். அது அந்த பங்க்ல அடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு வந்து அதே பங்க்ல வந்து அடிக்க போறேன். நான் போற ரோட்டு எப்படி என்னங்கிறத பார்க்க போறீங்க. அடுத்தது இங்க கட் பண்ண அடுத்தது பெட்ரோல் பங்க் தான். ஓகே, ஃபுல் டேங்க். ஆமா, டேங்க் ஃபுல் பண்ணாலும் சரி, ஃபுல் டேங்க் பண்ணாலும் சரி. ஓகேவா? ஓனர் இல்லையா? வெளியே போயிருக்கு. அப்படியா? கையில் வேற காசு இல்லையே. நான் வந்து வெயிட் பண்ண சொன்னாரா? நான் வெயிட் பண்ணுவேன். வீடியோ பார்க்குறவங்க வெயிட் பண்ண மாட்டாங்களா? ஏது ஓட்டையா இருக்கு? ஐயோ, இங்கே பாருங்க. இப்போ இப்படி இருக்கா? நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப இதே அளவுக்கு தான் அடிக்கணும். நான் போய் ஒரு 50 கிலோமீட்டர் ஊர் சுற்றிட்டு வர்றேன், பெட்ரோல் குறையும். திரும்ப வந்து இதே அளவு தான் நீங்கள் அடிக்கணும். ஓகே, தேங்க்யூ. என்ன பண்ணுறேன்னு புரியல. எனக்கே புரியாமல் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரீசெட் பண்ணுறோம். ஓகே, ரீசெட் பண்ணியாச்சு. இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, அது உங்கள் பங்கில் அடித்தா எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த பங்க்லேயும் அடிப்பேன், வேறு பங்க்லேயும் அடிப்பேன். இங்கே கம்மியாகி அங்கே அதிகமாகிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அதுக்காக அந்த வீடியோ. சரியா? ஓனர் சொல்லிடுறேன். ஓன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன்? ஓனர் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே 0. எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல வந்த ரோட்டுக்கு போகாமல் இப்போ வேறு ரோட்டுக்கு போயிடுவோம். அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணோம். ஒரு பிரச்சனை என்னென்னா, எல்லா செட்டப்புமே நான் மாற்றியிருக்கேன். எப்படி சொல்ல, இந்த கேமரா ஆங்கிள் வந்து வேறு மாதிரியே மாற்றிருக்கேன். வண்டி இந்த இதெல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஃபைனலாக என்ன ஒரு ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியல. வண்டி துடைக்கவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன் நான். இந்த ரோட்டில் போய் இங்கிருந்து விஜயமங்கலம் போனோம்னா விஜயமங்கலத்திலிருந்து பைபாஸ் ஏறிக்கலாம். காலையில் எதிர் வெயில். இங்கே ரோடு காலியாக தானே இருக்குது. அதனால் ஒரு 85 அதை மெயின்டைன் பண்ணுவோம். பெருசாக சேஃப்டி கியர்ஸ்னால் எதுவும் போடலைங்க. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன்னா கொஞ்சம் இந்த டைமில் வந்து அந்த ரைடிங் கியர்ஸ் போட்டு வர்றதுக்கு நிறைய பார்ப்பாங்க. என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அந்த ஒரு வினோதமாக பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவேன். ரெகுலராக நம்ம என்ன ட்ரெஸ் போடுவோமோ அந்த ட்ரெஸ்ஸு தான். பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு ஷூ போட்டிருக்கேன், நார்மலாக ஒரு வாக்கிங் ஷூ மாதிரி. ஒரு பனியன் இது. ஆனால் சேஃப்டியாக தான் போக போகிறேன். விஜயமங்கலம் ஊருக்குள்ளே தான் வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 10-15 ஸ்பீடு பிரேக் தாண்டி வந்திருப்போம். ஏன்னா இதெல்லாம் கலந்து தான் நம்ம வந்து எடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். தலைவன் பாருங்கள், இப்போது 37ன்னு காட்டிகிட்டு இருக்கான். இது வந்து ஒரிஜினல் மைலேஜாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலுங்க. வந்து நான் 9.3 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். இதில் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 53ன்னு காட்டுது. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இதையும் கால்குலேஷன் பண்ணு தானே. அப்புறம் அதுக்கு வந்து மைலேஜுங்கிறது வந்து 37 கிலோமீட்டர்னு காட்டுது.
பார்க்கலாம். இதனோட ஆவரேஜ் மைலேஜ் காட்டுது இல்லையா, அதுக்கும் நாம் பெட்ரோல் பிடிச்சி அது எவ்வளோ கொடுக்குதுன்னு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா தான். ஐயோ ஒரு லாரி வருது, போயிடுவோம். இந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பைபாஸ் ஏறிட்டோம். 3ல் அது பண்ணிருக்கோம்மா, நான் 4ல் பண்ணியிருக்கேன். வச்சுருக்கேன் க்ளவுஸு, வயிற்றில் வச்சுருக்கேன். 2 இருக்கா? 2 இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வாங்கினோன்னா ஒரு சைனா வெப்சைட்லேருந்து நம்ம விஜய் வாங்கி கொடுத்தது. இது அப்போல்லாம் பொருள் வாங்கிட்டு இருந்தான். இப்போல்லாம் அதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. இது அப்போ என்ன ஒரு 400 ருபீஸ் என்னமோ வந்ததுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே போவோம், ஒரு இழுத்து பார்ப்போமா. ஏன்னா டே டு டே லைஃப்பில் அப்படி பண்ண மாட்டோம். இருந்தாலும் அப்படியே 37லேருந்து அப்படியே 36 ஆயிடுச்சு ஒரே இழுப்பு. ஐயோ போகாதடா 105 போகுது. இது மைலேஜ் டெஸ்ட்டு. சரி எல்லாமே கலந்து கட்டி அட்டிப்போம். அதுலேருந்து நம்ம ஒரு இது பண்ணிக்குவோம். இப்போ 100லேயே போனோம்னாலும் கண்டினியூவாக வந்து அது அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கரெக்டான மைலேஜ் கிடைக்குங்கிறது என்னோட எண்ணம். எண்ணம் மட்டும் இல்லை, நான் நிறைய டைம் அப்படி தான் பார்த்துருக்கேன். நாம் போட்டு இந்த குறைச்சி அந்த கியரில் போட்டு இழுத்து அதில் தான் வந்து போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு இழுத்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் அப்படியே மைனஸ் ஆகிடுச்சு. ப்ரோ அப்படியே மைலேஜ் கணக்கு பார்த்தே ஓட்ட முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைலேஜ் ப்ளஸ் இன்ஜின் எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயம் தானே அது. வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஒரு 100-105 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வேறு ஸ்பீடா மீட்டர் பார்த்தெல்லாம் நான் ஓட்டவே மாட்டேன். இப்போ ஸ்பீடா மீட்டர் பார்த்து ஓட்டுறதுனால ஜெர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து ஒரு 36 அந்த மாதிரி கிடச்சிட்ருக்கு. ஸ்பீட் ஆவரேஜ் வந்து 50ன்னு காட்டுது. அப்போ தான் 54 இருந்தது. இடையில கொஞ்சம் இது பண்ணோம்னா பின்னாடி ஒரு வண்டி. சரி போங்கண்ணே. ஓகே இன்னைக்கு ஷட் டவுன் ஆயிடுச்சுங்க. அதனால் எதையுமே சார்ஜ் போட்டு வைக்க முடியல. சரி இருக்கிற வரைக்கும் பார்ப்போம், இப்படியே எடுத்துக்கிட்டு இருப்போம். இதுக்கு மேலே இல்லைன்னா நம்ம ஃபோனில் மொபைலில் வந்து அப்படியே இப்படி காட்டி ஐயோ 114 போகுதா. என்னங்க இந்த பையன் பயங்கரமாக ஆச்சரியப்படுத்துகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா 38 கிடைக்குதுங்க ஆவரேஜ். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு இருக்கோம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இதில் ஆவரேஜ் காட்டுறது 64. நம்ம 23 நிமிஷம் வண்டி எடுத்து ஓட்டியிருக்கோம். இடையில எல்லாமே கவர் பண்ணி நான் வந்து 90, 95, 100 அந்த மாதிரி தான் நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன ஆர்பிஎம் கேட்டிங்கன்னா 5500 ஆர்பிஎம் தான். 6000 கூட போகல. நான் 5000, 5500 ஆர்பிஎம்குள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. அதுக்கு மேலே நான் கண்மூடித்தனமாக ஓட்டி மைலேஜ் டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நார்மல் மைலேஜுங்கிறது வந்து நம்ம நார்மலாக 100க்குள்ளே ஓட்டுறது தான் மைலேஜ்னு நான் நினைக்கிறேன். 100க்கு மேலே நம்ம ஓட்டுற மாதிரி இருந்தால் மைலேஜை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பையன் பயங்கரமாக நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறாங்க. எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து 100 அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வேளை கியர் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம அப்படியே ஹைவேஸ்லேயே அப்படியே போயிட்டுருக்கிறப்ப கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மை அதுதான். பட் இது வந்து ரியலாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது எனக்கு தெரியும். பார்த்துருப்பாங்க பாருங்க, வீட்டு மேலே லாரி நிற்குது. அந்த செட்டப்புங்க, அது ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க ஆஃபீஸு. அவர் அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அவர் வீட்டு மேலே அந்த செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. அவினாசியே வந்தாச்சுங்க. அவினாசியில் வந்து அப்படியே பைபாஸ்லேருந்து இறங்கி அப்படியே யூட்டர்ன் போட்டு மறுபடியும் பைபாஸ்லேயே ஏறிக்கலாம். இங்கே குன்னத்தூர் பிரிவுன்னு ஒன்று வரும், அது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம கட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு 70 இருந்தது. இந்த ஒரு டேர்ன் திரும்புறதுக்குள்ளே 69 மாறிடுச்சு. மைலேஜ் வந்து
37 காட்டுது. இடையில வந்து நான் ஒரு இழுத்து பார்த்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் அவ்வளோ டாப் ஸ்பீடு போகல. அது எனக்கே தெரிலைங்க, எப்படி போச்சுன்னே தெரில. நான் பாட்டுக்கு அப்படியே கொடுத்துட்டே இருந்தேன். அப்படியே வந்து ஸ்பீடு போயிடுச்சு. அது என்னை அறியாமையே போயிடுச்சு. நான் எப்பவும் போகிற மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். எப்படி போச்சுன்னே தெரில. இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். விசுவாசத்தில் வண்டி ஏறுனாவே உள்ளுக்குள்ள பேய் பிடிச்சிக்குது. குன்னத்தூர் பிரிவு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரோடு ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்கு. டேய், நான் தப்பு பண்ணிட்டேன். லெஃப்ட்டுக்காக ஏறக்கூடாது சிங்கிள் ரோட்டில். சம்டைம் மறந்து போகுது. ஹெக்டர், நீங்கள் போகிறீங்களா நான் போட்டா? நானே போயிட்டுமா? ஓகே, நானே போகிறேன். என்ன சொல்ல வந்தேன்? காரில் போகிறவங்களுக்கு சீட் பெல்ட்டு, ஆனால் பஸ் டிரைவருக்கு அந்த சீட் பெல்ட்டுன்னு கான்செப்ட் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற சீட்டு மாதிரி இல்லை. அதனாலயா முன்னாடி இந்த பாலம் தாண்டி தான் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாலத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி விட்டாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு 5 ஸ்பீடு பிரேக் தான் வித்தியாசம். இதே மாதிரி தான் டிராஃபிக் எல்லாத்துலேயுமே ஓட்டிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கலந்து தான் இந்த மைலேஜ் டெஸ்ட்டுங்கிறது வரப்போகுது. அப்போது அது கரெக்டாக இருக்கும். இதுலேயே போக முடியல. அண்ணா ஆப்போசிட்டில் வர்றாங்க. டியூவி கொடுப்ப விடுவாரா? வழி விடுங்கண்ணே. ஒரே ட்ரை பண்ணுறா. ரைட், ஓகே. நம்ம பைபாஸ்லேருந்து சர்வீஸ் ரோடு இறங்கி சர்வீஸ் ரோட்லேருந்து இப்போ குன்னத்தூர் ரோடு ஏறிட்டோம். இந்த ரோடுமே அப்படி தான் ஃபுல்லாக. இந்த டைம் இங்கே பிஸியாக இருக்குது. நிறையா இருக்குது. ஸ்பீடு பிரேக்கும் நிறையா இருக்குது. அண்ணன் ரைட் சைடு கை போட்டார். அதனால் நம்ம லெஃப்ட்டுக்காக போய்க்குவோம். அப்படியே ஜம்ப். அவ்வளோதான். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து 50 கிலோமீட்டர் டச் பண்ணிட்டோம். ஒரு 37 kmpl வந்து இப்போ வரைக்கும் ஆவரேஜ் காட்டிட்டு. குன்னத்தூர் வந்தாச்சு. ஓகே, இது ரவுண்டானா இதெல்லாம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து எந்த சிக்னலும் கிடையாது. ரோடுகளும் அப்படி தான் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சடு ரூட்டு தான். சும்மா அப்படி பயங்கரமாலாம் போக முடியாது. இப்போ நம்ம 50 நிமிஷமாக தொடர்ந்து வண்டி ஓட்டியிருக்கோம். 57 கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டியிருக்கோம். ஆனால் இவங்ககிட்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த வண்டிக்கிட்ட ஹீட்டே சுத்தமாக இல்லைங்க. நான் அதை ஃபீல் பண்ணவே இல்லை. என்னோட R3 ஹீட் ஆகுங்க. அப்படியே நின்னோம்னா அப்படியே அனல் அடிக்கும் லைட்டாக. ஆனால் இதில் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை. இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தாங்க ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப உருட்டுறதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஓட்டுறேன். ஆல்மோஸ்ட் பங்குக்கு வந்தாச்சுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த இடத்துல நிறுத்திட்டு சொல்லுவோம். ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டி டெஸ்ட் பண்ணலான்னு தான் என்னோடய ஐடியா. பட் இன்றைக்கி அவ்வளோவா செட் ஆகலை. அப்சிமார் பங்க், திங்களூர். தள்ளுறா எந்தர்றா? எந்திரிக்க மாட்டேங்கிறா. 69.3 ஓடி இருக்குது. ஆவரேஜ் 37 காட்டியிருக்கு. எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே ஃபோன் வருது. அப்புறம் வீடியோ போடலிங்களா நீங்கள்? இன்றைக்கி வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா எங்கூட பழகி இவரும் கெட்டு போயிட்டார். நீ அப்படி அடிச்சு இல்லை அளவு அந்த அளவுக்கு அடிச்சு விடு. அவ்வளோதான். அதோடதான் கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஓகே, எவ்வளோக்கு? 2.18. ஓகே, 2.18 லிட்டர் 221 ரூபா. இது பழைய பில்லா. எவ்வளோ ஓடி இருக்கு? இப்போ என்னோட பைக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும்தான் முடிஞ்சிருக்குது. 2800 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓடின வண்டி தான் வந்து இந்த மைலேஜ் கொடுத்துருக்கு. நம்ம அந்த பெட்ரோல் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஓட்டி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 69.3 அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் பிடிச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.18. இது வந்து எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாக, சும்மா கம்மி தான், ஒரு ml கணக்கில் தான் இருக்கும். அதிகமாக அடிச்சிட்டாங்க லைட்டாக. வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா
நமக்கு வர்றது வந்து 31.78, 32 கூட வச்சுக்கலாம். நம்ம 32 கிலோமீட்டர் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம பைக்ல எவ்வளவு காமிச்சது? 37. ஏதாவது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரலாம். 31 மைலேஜ் கிடைக்கிற ஒரு பைக்ல அதுல ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளவு கிடைக்குது? 37. கிட்டத்தட்ட ஒரு 5 to 5.5 கிலோமீட்டர் வித்தியாசம். அடே பஜாஜ், என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? 31 எங்க இருக்கு, 37 எங்க இருக்கு? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.